ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். வேதாந்தா நிறுவனம் ஒரு ஷேருக்கு ரூபாய் வீதம் டிவிடெண்ட் தரப்போகிறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டு என்ன? டிவிடெண்ட்டுக்காக இந்த ஷேரை நம்ம புதுசாக இந்த நேரத்தில் வாங்கலாமா வேண்டாமா? அடுத்ததா HDFC ஃபினான்சியல் சர்வீசஸ் இப்போ இருக்க ரேட்லேருந்து 26% வரைக்கும் கெயின் ஆக வாய்ப்பு இருக்குன்னு மோதிலால் ஓஸ்வால் தரப்பில் ஒரு வியூவை கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் நிறுவனம் பிளாக் டீல் மூலிமா ரூபாய் 1489 கோடிக்கு ஷேர்களை விற்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் தொடர்ந்து 5 நாளாக பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வீடியோ எடுக்கும் போது நிஃப்டி 50 24,930 புள்ளிகளையும், சென்செக்ஸ் 81,510 புள்ளிகளையும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. FII DI டேட்டா பார்த்தோம்னா 21 ஆகஸ்ட் 2025 படி FII 1646 கோடிக்கும், DII 2546 கோடிக்கும் ஷேர்ஸை பை பண்ணியிருக்காங்க. வேதாந்தா நிறுவனம் ஒரு ஷேருக்கு ரூபாய் வீதம் டிவிடெண்ட் தரப்போறாங்க. அனில் அகர்வாலோடைய வேதாந்தா நிறுவனம் 2026 நிதியாண்டுக்கான முதலீட்டாளர்களுக்கு பங்கு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 16 வீதம் இடைக்கால டிவிடெண்ட் தரப்போறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டு ஆகஸ்ட் 27, 2025. இந்த நிறுவனம் கடந்த 12 மாசத்துல ஒரு ஷேருக்கு 35.5 பைசா வீதம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்திய பங்கு சந்தையிலேயே அதிகமான டிவிடெண்ட் தரக்கூடிய நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா நிறுவனம். இந்த நிறுவனம் சுமார் 7.49% பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாவே நமக்கு வருமானம் கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு வேதாந்தா லிமிடெடோட ஷேர் பிரைஸ் மார்க்கெட் டவுன் ஆனதுனால 0.44% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. நான் வீடியோ எடுக்கும் போது 444.95ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிவிடெண்ட்டுக்காக இந்த ஷேரை இப்போ வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேதாந்தா லிமிடெட் ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா 100% அவங்களோட ஷேர்ஸை பிளட் பண்ணியிருக்காங்க. அதாவது அடமானம் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் டெப்ட் ஈக்விட்டி கடனும் பார்த்தீங்கன்னா 2.22% வரைக்கும் கடன் வச்சுருக்காங்க. ஆனால் டிவிடெண்ட் ஈல்டு நல்லா இருக்கு. 9.71% வரைக்கும் டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட்டுக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கடன் நிறைய வச்சிருக்கிறதுனாலையும் ஷேர்ஸை ப்ரொமோட்டர் அடமானம் வச்சிருக்கிறதுனால இந்த ஷேர்ஸை வாங்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஓன் டிசிஷனை எடுத்துட்டு உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா HDFC ஃபினான்சியல் நிறுவனத்தோட ஷேர் பிரைஸ் இப்போ இருக்க விலையிலேருந்து 26% வரைக்கும் கெயின் ஆக வாய்ப்பு இருக்குன்னு மோதிலால் ஓஸ்வால் தரப்புல அவங்களோட அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா HDFC வங்கியோட சப்சிடரி நிறுவனம் தான் HDFC ஃபினான்சியல் சர்வீசஸ். இந்த நிறுவனம் 2025 நிதியாண்டுல 19% அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் CAGR வச்சிருக்காங்க. இது இல்லாம 2026லேருந்து 2028க்குள்ளார இவங்களோட ரிட்டர்ன் ஆன் அசெட் 2.2%லேருந்து 2.6% வரைக்கும் கெயின் ஆக வாய்ப்பு இருக்குன்னு மோதிலால் ஓஸ்வால் தரப்புல அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜூன் 2026 நிதியாண்டுல இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நிகர லாபம் 2025 ஆண்டுல ரூபாய் 582 கோடியோட ஒப்பிடும்போது இப்போ 568 கோடி தான் காட்டியிருக்காங்க. அதாவது 2% இவங்களுடைய நிகர லாபம் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன காலாண்டில் 14.98% இருந்தது. இந்த காலாண்டில் 12.72% குறைஞ்சிருக்கு. வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்லாம் நல்ல லாபத்தை இந்த நிறுவனம் பதிவு பண்ண வாய்ப்பு இருக்குன்னு மோதிலால் ஓஸ்வால் தரப்புல ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. HDFC ஃபினான்சியல் சர்வீசஸ் நான் வீடியோ எடுக்கும் போது 801.9 புள்ளிகள்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்தை இந்த நேரத்தில் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மார்க்கெட்டு இப்போ டவுன் ஆகிட்டு இருக்கு. அதனால வெயிட் பண்ணுங்க. வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு
ஒரு நல்ல டவுனை கொடுக்க போது இந்த ஷேர்ஸ் நம்ம வாங்கி போடலாம்னு நான் நினைக்கிறேன். அப்போலோ ஹாஸ்பிட்டலோட ஷேர் பிரைஸ் பிளாக் டீல் மூலயமா ரூபாய் 1489 கோடிக்கு ஷேர்களை விற்க போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ராயட்ஸ் அறிக்கையின் படி ரூபாய் 1489 கோடிக்கு 170 பில்லியன் மதிப்புள்ள அப்போலோ மருத்துவமனை பங்குகளை பிளாக் டீல் மூலமா விற்பனை செய்வதாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. சுமார் 1.9 பில்லியன் பங்குகள் ஒவ்வொன்றுக்கும் 7,850 என்ற அடிப்படையில் விற்பனை செய்ய போறாங்க. இது வேலைக்கிழமை ட்ரேடிங்ல கிட்டத்தட்ட 1% தள்ளுபடி விலையில விற்பனை ஆக போகுது. இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் 30, 2025 படி அப்போலோ ஹாஸ்பிட்டலோட பிஏடி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 42% வரைக்கும் உயர்ந்திருக்கு. அதாவது ரூபாய் 433 கோடியா உயர்ந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 42% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. அதே மாதிரி இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன காலாண்டில் 5,086 கோடியா இருந்தது. இந்த காலாண்டில் 5,842 கோடியா உயர்ந்திருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ் லிமிடெடோட ஷேர் பிரைஸ் நான் வீடியோ எடுக்கும் போது 7,939 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஷேர்ஸையும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்களா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது. நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரையும் இல்ல ஓனாவும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.